ஒரு அறிஞர் ஒரு கிழவியோட நூல் நூற்கும் தறிய பார்த்து கேட்டாரு, அம்மா, வாழ்க்கை முழுக்க இதே வேலைதானா? உங்க இறைவனை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? கிழவி சொன்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை இந்த நூல் தறிய வச்சே சொல்லிரலாம். அறிஞர் கேட்டாரு, எப்படி? அவ விளக்குனா, நான் இந்த தறிய சுத்தும் வரைக்கும் இது சுத்திக்கிட்டே இருக்கு. நான் விட்டுட்டா இது நின்னுடுது. இந்த சின்ன தறிக்கே எப்பவும் ஒருத்தர் வேணும்னா, வானம், பூமி, நிலா, சூரியன் இவ்வளவு பெரிய தறிகள் இயக்க ஒருத்தர் வேணாமா? அவரு இருக்கும் வரை இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவரு நிறுத்தினா நின்னுடும். ஆனா நாம எப்பவும் வானம், பூமி, நிலா, சூரியன் நிக்கிறத பார்த்ததில்லை. அதனால அதுகளை இயக்குறவரு எப்பவும் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோ. மௌலவி கேட்டாரு, சரி, வானம் பூமியை இயக்குறவர் ஒருத்தரா இல்ல ரெண்டு பேரா? கிழவி பதில் சொன்னா, ஒருத்தர் மட்டும்தான். இதுக்கும் சான்று என் தறிதான். நான் என் விருப்பப்படி இத ஒரு பக்கம் சுத்தும் போது அது என் விருப்பப்படியே சுத்துது. வேற யாராச்சும் என் கூட சேர்ந்து சுத்தினா வேகம் கூடும், எதிர்த்து சுத்தினா நின்னுடும் அல்லது உடைஞ்சிடும். அதே போல வானம் பூமிக்கும் இரண்டாவது இயக்குனர் இருந்தா பகல் இரவு மாறி இருக்கும், அல்லது அவை நின்று இருக்கும், உடைஞ்சிருக்கும். அப்படி நடக்காததால வானம் பூமியை இயக்குறவர் ஒருத்தரே.